ஹோட்டலுக்கு போனா இந்த பருப்பு பொடி நெய் போட்டு சாப்பிட்றதுக்காகவே மீல்ஸ் ஆர்டர் பண்றவங்களா நீங்க? இப்போ உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் பூண்டு பருப்பு பொடி. இது செய்யறதுக்கு ஒரு பேன்ல 1 கப் அளவு துவரம் பருப்பை சேர்த்து இளஞ்சிவப்பா வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல 1/4 கப் அளவு பாசி பருப்பை சேர்த்து அது லேசா வாசனை வர வரைக்கும் வறுத்து இதையும் தனியா வச்சிடுங்க. அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகை 1லிருந்து 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இதுல 1 கப் அளவு பொரிகடலையை சேர்த்து தொட்டா சூடு வர அளவுக்கு 1 நிமிஷம் வறுத்தா போதும். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதுல 10 வரமிளகாயை நல்லா கருகாம முருகலா வறுத்து வச்சுக்கோங்க. மீதம் இருக்க எண்ணெயில கொஞ்சம் கட்டி பெருங்காயத்தை சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூடுதலா எண்ணெய் சேர்த்து இதுல 10 பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்ல நிறம் மாறி வரும்போது கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து மாதிரி முருகலா வர வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா வறுத்து ஜார்ல நாம ஆற வச்ச எல்லாத்தையும் சேர்த்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல பட்டா இந்த மாதிரி திரிச்சுக்கோங்க.